பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இலான் மஸ்கோட ரொம்ப க்ளோஸா இருக்காரு. இன்ஃபேக்ட் இலான் மஸ்க் வந்து ட்ரம்ப்புக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்றாரு. அவரோட எக்ஸ் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிலாம் ரிப்பப்ளிகன்ஸை பெரிய அளவுல ப்ரொமோட் பண்றாரு. அவரோட பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸையும் யூஸ் பண்றாரு. ரிப்பப்ளிகன்ஸுக்கு ஹெவியா ஃபண்ட் பண்ணவும் செய்யறாரு. மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பார்த்தோம்னா பணத்தை இலான் மஸ்க் இன்வெஸ்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிறார். பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமும் இலான் மஸ்கோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தோம்னா அமெரிக்கன் பாலிடிக்ஸ்லயும் சரி, ஒயிட் ஹவுஸ்லயும் சரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஆஃப் லேட் வந்து ட்ரம்ப்புக்கும் இலான் மஸ்குக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா மோசமாகுது. இப்போ ஒரு பாயிண்ட்ல ஃபுல்லா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இலான் மஸ்க் ரொம்ப பர்சனலாவும் போக ஆரம்பிக்கிறாரு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லாம் ட்ரம்ப்போட நேம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுறாரு. அது போக வேற நிறைய பர்சனல் அட்டாக்ஸும் வைக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? ஸோ இப்போ கம்ப்ளீட்டா ரெண்டு பேரும் கம்ப்ளீட் ஆப்போசிட் சைட்ஸ்ல இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஏன் இந்த சிச்சுவேஷன் இவ்வளவு மோசமாயிருச்சு? சண்டைக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து இந்தியால பாம்பேல டெல்லியில ஒரு ஐஏஎஸ் ஃப்ரெண்ட மீட் பண்ணேன் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 10 years முன்னாடி. அப்போ நான் கேட்டேன், இந்த மாதிரி என்ன லிங்க் இருக்கு டெல்லிக்கும் பாம்பேக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் டெல்லியில இருக்கிறவங்களுக்கு வந்து பாம்பே தேவை. ஏன் பாம்பே தேவைனாக்கா, கடைசி எலெக்ஷன் இயருக்கு முன்னாடி இயர், அதாவது 4வது வருஷம் 5வது வருஷத்துல வந்து பாம்பே தேவை. ஏன்னா பணம் தேவை. பணம் எங்க இருக்குன்னா ஃபுல்லா பிசினஸ்காரவங்க கிட்ட இருக்குது. அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பாம்பேக்கு வந்து டெல்லி தேவை. ஏன்னா இருக்கிற பாலிசி எல்லாம் வந்து பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா டெல்லியில. அதனால இவங்களுக்கு சாதகமா பாலிசி பண்ணணும் அப்படின்றது வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ டெல்லி அண்ட் பாம்பே அதனாலதான் அந்த ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படி இல்லைன்னாக்கா, பிசினஸ் அண்ட் பொலிட்டீஷியன்ஸ் போத் நீட் ஈச் அதர். ஒரு அரசியல்வாதிக்கு வந்து ஏன் பிசினஸ் தேவைன்னாக்கா, ஃபண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா கொடுக்கறது வந்து ஃபண்ட் பண்றவங்க வந்து பிசினஸ் கம்யூனிட்டி. பிசினஸ் கம்யூனிட்டிக்கு ஏன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தேவை அப்படின்னாக்கா, பாலிசிஸ் கொண்டு வர்றது வந்து இட் ஷுட் பி ஃபேவரபிள் ஃபார் தெம். இதேதான் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இலான் மஸ்க்குக்கும். டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து போன எலெக்ஷனுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா அவங்க வைட் ஆக்கிட்டாங்க, நல்லா நல்லிஃபை பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்கு நல்லிஃபை பண்ணிட்டாங்கன்னாக்கா, பணம் இல்லாம ஆக்கிட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்ட்டிலேயே வந்து ஒரு சப்போர்ட் இல்லாம ஆக்கிட்டாங்க. மூணாவது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, அவரை வந்து ட்விட்டர்ல இருந்து வெளியில எடுத்துட்டாங்க. அப்ப அவருக்கு எந்த விதத்திலயும் அவரோட வந்து பேச ஒரு சுதந்திரம் கொடுக்காம எல்லா இதுலயும் அவரை வந்து ஒரு கம்ப்ளீட்லி ரிமூவ்ட். சோ அந்த பட்சத்துல யாரு இந்த சமயத்துல சப்போர்ட் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இலான் மஸ்க். ஏன்னா இலான் மஸ்க் வந்து he was also targeted அப்படின்ற போது இலான் மஸ்க் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து வெளியே எடுத்தாங்களோ ட்விட்டரை வந்து அவர் அக்வயர் பண்றாரு. அக்வயர் பண்ணிட்டு, ஏன்னா ட்விட்டர்ல வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து இட் வாஸ் மோர் லெஃப்ட் லீனிங்ன்ற மாதிரி இருக்கிறத வந்து இவர் அக்வயர் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே ரைட் லீனிங்ல கொண்டு வராரு. அதை அக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 44 பில்லியன் அதுல செலவு பண்ணி ட்விட்டரை அக்வயர் பண்ணி எக்ஸ வாங்கி, அதுக்கப்புறமேல் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி திரும்ப டொனால்ட் ட்ரம்ப் அதில் ரீஇன்ஸ்டேட் பண்ணி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சாதகமாக வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து எலெக்ஷன்ல வந்து அதுக்கப்புறம் எலெக்ஷன் அப்பயும் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பணம் கொடுத்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 250 மில்லியன் டு வாட் தே ஹவ் அக்னாலஜ்ட் ஆன் டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். அவ்வளோ வந்து செலவு பண்ணி அவரை வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணி பிரசிடென்ட் ஆகிறாரு. பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் பாலிசிஸ் இவருக்கு தேவை. அப்புறம் சப்சிடிஸ்ன்ற பொழுது எனக்கு தேவையான சப்சிடிஸ் எலக்ட்ரிக் கார்ஸ் அதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி இவரு சொல்றாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் வந்து பவரா இருக்கும் பொழுது நிறைய பேர் வந்து முன்னாடியே சொன்னதுதான், ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஆட்டிடியூடு. They both are like, businessmen. They both are like the alpha leaderships in their own way of getting things done. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நாள் இருக்காதுன்றதை எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி வந்து இந்த லாஸ்ட் 2 weeksல வந்து விவேக் ராமசுவாமி அண்ட் Elon Musk were asked to work on the Department of Government Efficiency, DOG என்பதுல ஒர்க் பண்ணாங்க. விவேக் ராமசுவாமி கொஞ்ச நாள்லயே குவிட் பண்ணிட்டாரு. இலான் மஸ்கோட ஒரு சிங்கிள் லீடர்ஷிப் தான் இருக்கணும், குவிட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமேல் ஓயோக்கு நான் ஸ்டேட்க்கு நான் வந்து ரன் பண்றேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இலான் மஸ்க் கூட ஒர்க் பண்ணவங்க நிறைய பேருக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இலான் மஸ்க் ஒரு இதுலயே கேம்பெயினும் பண்ணாரு. ஒரு எலெக்ஷன், ஒரு சின்ன எலெக்ஷன்ல இலான் மஸ்க் எங்கெல்லாம் கேம்பெயின் பண்ணாரோ அங்கெல்லாம் ரொம்ப தோத்து போனாங்க. ஏன்னா டு லார்ஜர் எக்ஸ்டென்ட் வந்து மிடில் கிளாஸ் இவங்களுக்குலாம் வந்து ஓட்டு போடும்போது வந்து ஒரு பிசினஸ் மேன் வந்து ரொம்ப வந்தாக்கா அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது.
ஏன்னா ஒரு பிசினஸ் மேன் சீன் ஆல்வேஸ் கேபிட்டலிஸ்ட் இஸ் ஆல்வேஸ் கிரிட்டிசைஸ்ட். ஒரு பிசினஸ் மேன் இஸ் ஆல்வேஸ் கிரிட்டிசைஸ். வில் நாட் அக்செப்ட் த பிசினஸ் மேன் ஈக்குவல் டு அஸ். நம்ம இனிமே வேர்ல்டு ஃபுல்லா யாருமே வந்து ஒரு பிசினஸ் மேனை வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. they will always criticize. it could be இந்தியாலயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அம்பானிஸ் அண்ட் அதானிஸ் ஆர் எனிபடி இருந்தா they will always be mount to criticize. Probably the Ratan Tata and Azim Premji or Infosys Narayan Murthy are seen as a philanthropist. Adanala they accept it. But when they are too vocal of their business leadership, they will not accept it. Appa Elon Musk is always under the mount of criticism. So he's not a very favorable pakala. அப்படி இருக்க பட்சத்துல ரெண்டு இது வருது. ஒண்ணு வந்து இவங்களுக்குள்ள உண்மையிலுமே சண்டையா இல்ல வந்து இந்த எலெக்ஷன்னால தள்ளி வைக்கிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி வருது. ஏன்னாக்கா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தெரியும் அடுத்த எலெக்ஷன் வருது. இலான் மஸ்க வச்சிட்டு இருக்கிறது கூட வச்சிட்டு இருந்தாக்கா இப்ப டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜும் வரலாம். அந்த மாதிரியும் இருக்க சான்சஸ் உண்டு. பட் தென் ஆனா எதை வச்சு வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து இட்ஸ் கான் பர்சனல். எதை வச்சு பர்சனல்னு சொல்றேன்னாக்கா அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்றது அந்த அதை சொன்னது இம்பீச் பண்ணணும்னு சொன்னது இதெல்லாம் வந்து கொஞ்சம் பர்சனலா போச்சு. ஏன் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னாக்கா அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்றது ஒரு செக்ஸுவல் அக்யூசேஷன் வந்தது. ஒருத்தர் மேல பீடோஃபீலியா அதுல எல்லாம் அக்யூசேஷன் வந்தது. அதுல வந்து டொனால்ட் ட்ரம்ப் இன்வால்வ் அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்து ஒரு விஷயம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து is similar to அதாவது அத்தாரிட்டேரியன் லீடர்ஷிப்ல இப்ப வரவங்க எல்லாம் வந்து they are immune towards all these things. ஏன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி சொன்னாக்க அது சென்சிட்டிவா தெரியும். இத கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அவர் மேல எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸ்டாமி டேனியல்ஸ்ல இருந்து செக்ஷுவல் கேசஸ்ல இருந்து செக்ஷுவல் அசால்ட்ல இருந்து எல்லாருமே சொல்லி அது பெரிய ஒரு அது இன்ஃபேக்ட் பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்குது. அது வந்து இப்போ அதெல்லாம் சொன்னதுக்கு அதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்க சொன்ன மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்தளவுல நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணிருக்காரு. யாரெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப்பை விமர்சிச்சிருக்காங்களோ அவங்க அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப்போடய போய் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றாரு. இன்ஃபேக்ட் அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து ஜேடி வான்ஸ். ஜேடி வான்ஸ் வந்து இப்ப வைஸ் பிரசிடென்டா இருக்காரு. ட்ரம்ப்பை பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ட்ரம்ப் அவர் ஹிட்லர்னு சொன்னாரு. ஸோ ட்ரம்ப் என்னோட டைப் ஆள் கிடையாது, அவரோட என்னால ஒர்க் பண்ண முடியாதுன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா விமர்சிச்சாரு ட்ரம்ப்பை. ஸோ ட்ரம்ப் அந்த வகையில பார்க்கும்போது சண்டை போடும் போதும் குயிக்கா சண்டை போடுறது, அதுக்கப்புறம் ஓகே சமாதானம் ஆயிக்கலாம்னா குயிக்கா சமாதானமாகவும் செய்யறாரு. ஸோ அந்த மாதிரி அடுத்தது சீக்கிரமா அவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிடுவாங்களா? ஆனா அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி போயிட்டாங்களான்ற கேள்வியும் இருக்கு. ஏன்னா இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனா அது ரொம்ப சீரியஸான அலிகேஷன் அதெல்லாம். ஸோ அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி இலான் மஸ்க் போயிட்டாரா, சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுதான் வந்து என்னைக்கு அந்த சண்டை வந்ததோ அது வந்து ட்விட்டர்ல ஒரு சின்ன ஒரு சண்டை வந்தது. சண்டை வந்ததுக்கு அப்புறமேல் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாரு, நாங்க டெஸ்லா கொடுக்குற கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் திரும்ப ரிவ்யூ பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கே வந்து டெஸ்லாவோட ஸ்டாக் வந்து பயங்கரமா கிராஷ் ஆச்சு. கிட்டத்தட்ட $60 to $70 கீழே கிராஷ் ஆச்சு. நேத்து பாத்தீங்கன்னா திரும்ப ரைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா 2 பேரும் திரும்ப சமாதானமா போயிட்டாங்க. அப்ப உடனே இலான் மஸ்க் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நான் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் மூலியமா நாங்க டிராகன் இதை நாங்க மேல அமைச்சதை வந்து நாங்க எடுத்துடுவோம், நீங்க கம்ப்ளீட்டா வந்து ஸ்பேஸ் எக்ஸ் மேல தான் டிபெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னாக்கா 2 பேருமே பிசினஸ் men will never fight with each other. ஏன்னா they are always bonded by money and they will never fight with each other. Obviously Trump has a powerful ego in place. ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஈகோ வந்து இஸ் புட்டிங் இட். Elon Musk is also like supported, backed him through all the tough times. ஒரு சின்ன விஷயத்துக்கோசரம் இந்த மாதிரி பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வரத்துக்கு ஒரு இட் டசன்ட் சீம் சோ. இந்த மாதிரி வந்தா கூட இனிமே வந்து ஒரு போன் எடுத்து பேசுவாங்க. ஏன்னா நீங்க எல்லா வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். எங்க ட்ரம்ப் போனாலும் இலான் மஸ்கோட குழந்தையும் இலான் மஸ்கும் ஒன்னாதான் எல்லாத்துலயுமே டிராவல் பண்ணாங்க, ஃப்ரம் த ஒயிட் ஹவுஸ் டு த ஏரோப்ளேன் டு எவ்ரிவேர். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஒரு அவுட் பர்ஸ்ட் வர்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன் தேவையில்லை. அதான் இது எலெக்ஷன்ஸ் வரனால ப்ராபப்ளி ட்ரம்ப் வாண்ட்ஸ் டு கீப் அ டிஸ்டன்ஸ், எனக்கும் இலான் மஸ்க்கும் எந்த ஒரு இதுவுமே இல்ல அப்படின்றது கூட இருக்க சான்சஸ் உண்டு. நாட் பி, ஏன்னா 1+1 is not always equal to 2. சில சமயத்துல நீங்க ஒருத்தரோட இமேஜ் வந்து நெகட்டிவா இருந்ததுன்னா அவங்கள நீங்க கூட கொண்டு போனீங்கன்னாக்கா இட்ஸ் அ லைபிலிட்டி. எலெக்ஷன்ல வந்து அது ஓட்டு தான் பிரியும். சோ அப்படி இருக்க பட்சத்துல ட்ரம்ப் கேன் கீப் Elon Musk at a distance and say that எனக்கு அவர் வந்து ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, இந்த அளவுக்கு க்ளோஸா எப்படி ஒயிட் ஹவுஸ்ல காட்டுறாங்களோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்க வந்து தள்ளி வச்சிட்டேன் அப்படின்றத கூட காட்டிட்டு அவரோட இமேஜ வந்து திரும்ப அந்த ட்ரம்போட இமேஜ ரீஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் we don't know how it is. இப்போ இலான் மஸ்கை பொறுத்தளவுல கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு பிசினஸ் மேன். இப்போ யூஸ்வலா ட்ரெடிஷ்னலான இருக்கக்கூடிய பில்லினியர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா
பெருசா பொலிட்டிக்ஸ்ல இன்வால்வ் ஆக மாட்டாங்க, ரொம்ப அவுட் ஸ்போக்கனாவும் இருக்க மாட்டாங்க. பில் கேட்ஸா இருக்கலாம், வாரன் பஃபட்டா இருக்கலாம், இவங்களாம் ரொம்ப காஷியஸா தான் பேசுவாங்க. பட் இலான் மஸ்க் பார்த்தோம்னா அக்ரெசிவா பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். இன்ஃபேக்ட் அதுக்கு பின்னாடி பிசினஸ் கால்குலேஷன்ஸும் இருக்குன்றாங்க. நிறைய வேர்ல்ட் லீடர்ஸை இலான் மஸ்க் இந்த மாதிரி புள்ளி பண்ணியிருக்காரு. பிரிட்டனை டார்கெட் பண்ணாரு, கியா ஸ்டாமரை டார்கெட் பண்ணாரு. அதே மாதிரி பிரான்ஸ்லயும் பார்த்தோம்னா அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அங்க மரீன் லெப்பேனை சப்போர்ட் பண்றாரு. அப்புறம் ஜெர்மனிலையும் பார்த்தோம்னா ஏஎஃப்டியை சப்போர்ட் பண்ணிலாம் பேசினாரு. அங்க இருக்கக்கூடிய லிபரல்ஸ் அட்டாக் பண்ணாரு. ஸோ இப்ப இலான் மஸ்கை பொறுத்தளவுல லீடர்ஸை புள்ளி பண்ணக்கூடிய ஒரு ஹிஸ்டரி அவருக்கு இருக்கு. இப்ப ட்ரம்ப் கிட்டே அந்த விஷயத்த பண்றாரு. அது ஒரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுமா? ட்ரம்ப்பை புள்ளி பண்ண முடியுமா? ட்ரம்ப் நீங்க எல்லா லீடர்ஸ் எல்லாம் சொன்ன லீடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இட்ஸ் அ வெரி யூஷுவல் ஸ்ட்ராட்டஜி. சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் இப்போ இட்ஸ் அ வெரி யூஷுவல் ஸ்ட்ராட்டஜி. இருக்கிற லீடர்ஸ் பவர்ல இருக்கிற லீடர்ஸ் டைரக்டா எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா மக்கள் மத்தியில ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க அவங்களோட ஒப்பீனியனை. இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் கவர்மெண்ட் டைரக்டா இன்னொருத்தரை பத்தி தப்பா பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா வாட்ஸ்அப் மூலியமா சர்க்குலேட் பண்ணி விடுறாங்க. இந்த மாதிரி நெகட்டிவா ஒரு கண்ட்ரியை பத்தி அப்படி இல்ல யாரையா பத்தி ஒரு லீடரை பத்தி நெகட்டிவ் அப்படின்னு சர்க்குலேட் பண்ணி ஒரு இமேஜை இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க எங்க ஒப்பீனியன் என்னன்றத. ஏன்னா இவங்க சொல்லிட்டாக்க இவங்க தே ஆர் பவுண்ட் டு பி ஆன்சரபிள்னாங்க. நீங்க சொன்ன எல்லாரையும் பாத்தீங்கன்னாக்கா யாருக்குமே டொனால்ட் ட்ரம்ப்போட எல்லாரோடய ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஜெர்மன் சான்சலர் ஒலாஃப் ஷால்ஸோட ப்ராப்ளம் இருந்தது. அதை அவர் டைரக்டா சொல்லல, ஏன்னா அது ஜெர்மனி யூஎஸ் ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகணும்னு. அப்ப இலான் மஸ்கை வச்சு அவர் பேச விடுறாரு. இதை நம்ம நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ்னு சொல்லுவோம். நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ்னாக்கா இந்த மாதிரி நான் ஸ்டேட், அதாவது இப்போ டெஸ்லாலாம் நான் ஸ்டேட் ஆக்டர். அவங்க எல்லா இடத்துலயுமே இருக்கிறாங்க. அவங்க என்ன அவர் சொல்ற இப்ப இலான் மஸ்க் சொல்லும் போது என்ன ஆகுது, அந்த வாய்ஸ் இட்ஸ் நாட் அஃபிஷியல் வாய்ஸ் ஆஃப் ஒயிட் ஹவுஸ் ஆர் த பிரசிடென்ட், பட் ஹி இஸ் க்ளோஸ் டு டொனால்ட் ட்ரம்ப். ஹி இஸ் ஆல்சோ ஷேரிங் டொனால்ட் ட்ரம்ப்ஸ் ஒப்பீனியன். டொனால்ட் ட்ரம்ப் அதை மறுப்பு தெரிவிக்கல. நீங்க கேர் ஸ்டாமரோட இதே மாதிரிதான் ஒப்பீனியனை கிரியேட் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணும்போது இதுக்கு பேக் சைட்ல ரெண்டு இருக்குது. நீங்க இன்னைக்கு சொன்ன எல்லா லீடர்ஸும் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா, லாபென்னா இருக்கட்டும் பிரான்ஸ்ல, ஒலாஃப் ஷால்ஸா இருக்கட்டும், இல்ல கீர் ஸ்டாமரா இருக்கட்டும், இது அந்த கண்ட்ரி ஒரு அவங்களோட பாலிசியை திரும்ப சேஞ்ச் பண்ண வைக்குது. நீங்க இப்போ ஜெர்மனி நான் சொல்றேன், ஜெர்மனியோட ஒலாஃப் ஷால்ஸ ரொம்ப விமர்சித்தாங்க. விமர்சிச்சதுக்கு அப்புறமேலே ஒலாஃப் ஷால்ஸ் அவர் அப்பாயின்மெண்ட்டும் கேட்டாரு மீட் பண்றதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. இப்ப அடுத்த வந்த ஃப்ரெட்ரிக் மர்ஸ் அப்பாயின்மெண்ட் கேட்டு போன வாரம் தான் மீட் பண்ணாரு. அவரு மீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அதே மாதிரி என்னென்ன இவங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க, அவங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க, எல்லாம் ரொம்ப ஒரு நல்லா போச்சு. அதே மாதிரி கீர் ஸ்டாமரோட நெகட்டிவா எல்லாம் சொன்னாங்க. பட் வென் கீர் ஸ்டாமர் மெட் டுகெதர் ரொம்ப நல்லா பேசி, பட் அவங்களோட ஃபாரின் பாலிசியில நெகோசியேஷன் நல்லா போச்சு. அட் த சேம் டைம் சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் நான் போன இதுல கூட சொல்லியிருந்தேன், சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் கூப்பிட்டு ஹியூமிலியேட் பண்ணாங்க. வீடியோ பிளே பண்ணி காமிச்சு, இந்த மாதிரிலாம் நீங்க அங்க பேசியிருக்கிற அப்படின்றத வீடியோ பிளே பண்ணி காமிச்சு ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணாங்க. அப்ப ஹியூமிலியேட் பண்ணும்போது பக்கத்துல 3 பேர்ல இருந்தது இலான் மஸ்க் தான். இலான் மஸ்க் தான் இங்க சத்தமா சிரிச்சிட்டு இருந்தாரு அவரு ஹியூமிலியேட் பண்ணும்போது. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இட் இஸ் ஜஸ்ட் அ டாக்டிக்ஸ் ஆர் அ ஸ்ட்ராட்டஜி டு நெகோசியேட், அந்த மாதிரியும் சொல்லலாம். To opinionate the direct influence of the government and the policies without putting across on a formal note but on an informal note. அதாவது நான் டைரக்டா பேசல, நான் தான் பவர்ல இருக்கிறேன், நான் பேசினா இது கண்ட்ரிக்கும் உள்ள பிரச்சனை ஆயிடும், நான் இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிடும். ஆனா என் கூட இருக்கிறவர் பேசினாருனாக்கா அது ஒரு தப்பு இல்ல, அவரோட ஒப்பீனியன்ற மாதிரி ஆயிடும்ன்ற மாதிரி இட் பிகம்ஸ் அ கிராஸ். சோ இப்ப இலான் மஸ்கை பொறுத்தளவுல உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் பிசினஸ் மேன்னா இலான் மஸ்க், உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டீஷியன்னா ட்ரம்ப். இப்போ இலான் மஸ்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவரை வீழ்த்துறதுக்கு பவர் இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு பார்த்தோம்னா ட்ரம்ப் தான். ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆள்கிட்ட போய் இப்ப இலான் மஸ்க் வம்பிழுத்துட்டு இருக்காரு. அதை அவர் சும்மா யோசிக்காம பண்ண மாட்டாருன்றதான் என்னோட பார்வை.
இலான் மஸ்க் கையில ஏதோ ஒரு லெவரேஜ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி தான் அவரு ஸ்ட்ராங்கா ட்ரம்ப் மேல ப்ரெஷர் போடுறாரு. இன்ஃபேக்ட் இப்ப ஸ்டார்லிங்க் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப அவசியம், அதே மாதிரி ஸ்பேஸ் எக்ஸும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப அவசியம். இப்ப ரீசெண்டா போய் இந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் மீட்டு கொண்டு வந்தது கூட இலான் மஸ்கோட டீம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இலான் மஸ்க் கையிலும் லெவரேஜ் இருக்கு இல்லையா? சோ எப்படி பாக்குறீங்க? ட்ரம்ப்புக்கும் இது ஈஸியா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில ட்ரம்ப்புக்கும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கும் இலான் மஸ்க் மாதிரியான ஒரு பெரிய ஒரு பிசினஸ்மேன் தேவைதான் நினைக்கிறேன். இது அதான் சொல்ற மாதிரி எல்லா பிசினஸ் எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கும் பின்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ராங் பிசினஸ் கம்யூனிட்டி இருப்பாங்க. இது இட்ஸ் வெரி நேச்சுரல். நீங்க இன்னைக்கு சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு பின்னாடி ஹுவாவே இருக்கிறாங்க. Probably in terms of Indian government பின்னாடி definitely backingல Adani is there along with taking government projects around the world. டொனால்ட் ட்ரம்ப் கூட பாத்தீங்கன்னாக்கா டெஃபினெட்லி இலான் மஸ்க் இருக்கிறதுக்கு சான்சஸ் he has been there acknowledged openly. இது இட்ஸ் வெரி நேச்சுரல், அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா they always need each other. क्वेश्चन என்னன்னா இலான் மஸ்க் ரிப்ளேசபிளான்றதான் கேள்வி. Elon Musk is definitely will not be replaced also. ஏன்னா ஒரு சமயத்துல என்ன ஆயிடுச்சுனாக்கா ட்ரம்ப் என்ன சொன்னார்னாக்கா நீ டெமோக்ராட்ஸ்க்கு ஃபண்ட் பண்ணாத இந்த இதுல அப்படின்னு ஓப்பனாவும் சொன்னாரு. அதே மாதிரி ஃபண்டும் பண்ணல. இன்னொன்னு சொன்னா நேத்து 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதனாலதான் டெஸ்லாவோட ஷேர்ஸ் திரும்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனா பார்த்தாக்கா as far as I see this definitely they will work together. 2 பேருக்கும் தேவை. நிறைய ஒரு கான்ட்ராக்ட்ஸ் கிடைச்சிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்டார்லிங்க் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, மெயினான பிசினஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நாசா ரீப்ளேஸ் பண்ணி ஸ்பேஸ் எக்ஸ் கொண்டு வரதா இருந்தாலும் சரி, எல்லா மெயினான பிசினஸ்லாம் he has got it. Elon Musk has got it. But as far as I see this, they both will start working together. He will not take against them. ஒரு இதுல ஒரு சின்ன ட்வீட்ல சொல்லியிருக்காரு, நம்ம ஒரு புது பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுவோமா அமெரிக்கன் பார்ட்டி அப்படின்றதெல்லாம் ஒரு இஸ் ஜஸ்ட் கிரியேட்டட். இப்போ சோஷியல் மீடியா இஸ் சம்திங் which can always fume a kind of a conversation, debate a kind of a conversation. அண்ட் அதுல வர ஒப்பீனியன் வச்சு மக்கள் இதுதான் இத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் நமக்கு இதுல இன்ஃபுளுன்ஸ் ஆகும் அப்படின்றது ஒரு they are taking these influences out of this. எல்லாம் இன்னைக்கு it's influenced by social platforms inside. As far as I see this, on a bottom line, they both will be together. And 2 பேருக்குமே இதை விட்டாக்க வேற யாரும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இலான் மஸ்க்கு ட்ரம்ப் விட்டாக்கா டெமோக்ராட்ஸ் பக்கத்துல போனாக்கா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னாக்கா டெமோக்ராட்ஸ் கூட ஏற்கனவே ஃபோர்ட் ஃபவுண்டேஷன், ஃபோர்டு, ஜெனரல் மோட்டார்ஸ் இவங்கெல்லாம் ட்ரெடிஷனல், ஜெனரல் மோட்டார்ஸ் நியூட்ரலா இருப்பாங்க. பட் தென் ஃபோர்டு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, டிஸ்னி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி அந்த சைட்ல போனாலும் அக்செப்டன்ஸ் அந்த அளவுக்கு வராது. அப்ப வேற எந்த ரிப்பப்ளிகன்ஸ்னாக்கா ஒன்னு இலான் மஸ்க் ஹேஸ் டு ஹிம்செல்ஃப் ரன் ஃபார் த எலெக்ஷன் ஆர் பர்ஹாப்ஸ் செட் ஹிஸ் ஓன் பீப்புள் இன்சைட் ஃபார் த எலெக்ஷன்ஸ். அந்த மாதிரி யாரும் கிடையாது. ஸோ தே போத் வில் டெஃபினெட்லி ஒர்க் டுகெதர். அண்ட் திஸ் இஸ் இன்னும் ட்ரம்ப்புக்கு இருக்கிறது என்ன 3 years தான், 3 to approximately 3 to 3.5 years தான் இருக்குது. So they both will always work together. இது ஒரு perhaps if அந்த மாதிரி ஒரு உண்மையா டிஃபரன்ஸ் இருந்தாலும் it's a small difference between them. But இதை நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. It's just something which is available on social platforms. And as far as I see, they both will work together. And industrially, technologically, they both need each other. ரொம்ப நன்றி சார். உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.